அன்புக்குரிய நண்பர்களே, செல்வ பெருந்தகை என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன். நான் இதற்கு முன்னால் போட்ட பதிவென்பது அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஒரு திறந்த மடல் என்ற தலைப்பில் ஒரு 92,000 பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். இதுவரை சுமித்ராவின் தாய்மொழி என்ற ஒரு யூடியூப் சேனலை நான் நடத்தி வருகிறேன். அதில் மிக அதிகமாக பார்வையிட்டது இந்த பதிவைத்தான். ஆனால் ஒரு 1000 சொச்சம் பேர் மிக கடுமையான மொழிகளால் என்னை என் கருத்துக்களுக்காக தாக்கி காயப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால், இந்த பதிவில் நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று ஒரு திறந்த மடலாக என் மனதுக்கு எது சரி, எது நடக்கும், என்ன ஆபத்து காத்திருக்கிறது, அதை எப்படி கடந்து போக வேண்டும் என்று நான் கருத்துக்களை பதிவிட்டேனே தவிர திமுகவையோ எந்த கட்சியையோ ஒரே ஒரு வார்த்தை கூட நான் தவறிக்கூட எதுவும் சொல்லிவிடவில்லை. ஆனால் நான் இந்த திறந்த மடலில் தெரிவித்திருந்த கருத்துக்கள் அதிமுகவுக்கு உண்மையிலேயே பலம் சேர்க்குமா என்கிற ஒரு சந்தேகம் எனக்குள் இருந்தது. நான் அரசியல்வாதியும் அல்ல, ஆணூடம் சொல்லுகிறவனும் அல்ல. எனவே அந்த ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் 1000க்கு மேற்பட்டவர்கள் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று அசிங்கமான மொழிகளில், அவர்களெல்லாம் திமுக சார்பானவர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை வைத்து நான் அதை பகுப்பாய்வு செய்கிறேன். இப்படி ஆயிரக்கணக்கான பேர் என்னை திட்ட வேண்டுமானால் அசிங்கமான மொழிகளில் திமுகவை சேர்ந்தவர்கள் நான் சொன்ன கருத்து அதிமுகவுக்கு சரியான கருத்து என்பதை இவர்கள் ஆயிரக்கணக்கானோர், குறைந்தது 1000க்கு மேற்பட்டோர் என்னை கடுமையான மொழிகளில் வசவு பாடியிருப்பதிலிருந்தே நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அந்த வகையில் நான் சொன்ன கருத்தில் எனக்கே முழு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட நான் சொன்ன கருத்து சரி என்று இப்படி 1000க்கு மேற்பட்டோர் அசிங்கமான மொழிகளில் என்னை அர்ச்சித்திருக்கிற காரணத்தால் நான் கற்றுக்கொண்டேன். எனவே திட்டிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். திட்டியிருக்கிற ஆயிரக்கணக்கான நபர்களிலே என்னை திட்டியவர்கள் ஒரு 10-12 பேர் நான் இபிஎஸ்க்கு சொந்தக்காரன், அவர் ஜாதிக்காரன், எனக்கு ஜாதி பற்றுதான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்களே, நான் இபிஎஸ் ஜாதியைச் சேர்ந்தவன் அல்ல. வேறொன்றும் நான் சொல்ல விரும்பவில்லை. நன்றி. இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் அதை முடிக்கிற போது அந்த பதிவை ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லி முடித்திருந்தேன். இபிஎஸ் அவர்கள் சற்று விரைவாக செயலாற்ற வேண்டும், காலங்கடத்தக்கூடாது என்று சொல்லி அதற்கு என் மனதில் அல்லது கண்ணில் தென்பட்ட ஒரு கருத்தையும் அதில் சேர்த்திருந்தேன். தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் எப்படியாவது பதவிக்கு வர வேண்டும் என்கிற ஆசை வந்துவிட்டது. ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பே திரு செல்வ பெருந்தகை பொதுவெளியில் கேட்டுவிட்டார், நாங்கள் திமுகவை எவ்வளவு காலம்தான் எங்கள் தோளில் சுமப்பது என்று. ஒரு அரசியல்வாதிக்கு தான் ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்கிற ஆசை தவறென்று யாரும் சொல்லிவிட முடியாது. அதன் அடிப்படையிலே தான் நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து இன்னும் 2-3 கட்சிகளை சேர்த்து கொண்டு, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விஜய் இவர்களையெல்லாம் சேர்த்து கொண்டு தேர்தலை ஒரு தனி
குரூப்பாக சந்திக்க முடியுமா என்று ஒரு கூட்டணி அமைக்க முயற்சிக்கிறார்கள். எனவே இபிஎஸ் விரைவாக செயலாற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதை யார் எப்படி பார்க்கிறார்கள், பாவித்துக் கொள்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு எப்போதும் அக்கறை இருந்ததில்லை. ஆனால் நான் சொன்ன ஒரு 3வது நாள் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ராமதாஸை பார்த்து பேசுகிறார். அவர் திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் வருவாரா என்று ஆராயத்தான் போனார் என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டாலும் நான் அழுத்தம் திருத்தமாக நம்புவதெல்லாம் காங்கிரஸ் தலைமையிலே விஜய், ராமதாஸ், விசிக, சிபிஎம் போன்றவர்களை ஒரு குழுவாக கூட்டணி அமைக்க முடியுமா? அதை ராமதாஸிடம் பேசி பார்ப்போம். ராமதாஸ் ஒப்புக்கொண்டால் மற்றவர்களிடம் பேசுவோம். கிட்டத்தட்ட எல்லோரும் இதற்கு இசைவது போல் தோன்றினால் பிறகு மத்திய தலைமையிடம் நீங்கள் 10 பைசா பணம் செலவு செய்ய வேண்டாம், நாங்கள் பார்த்து கொள்கிறோம், அனுமதி மட்டும் தாருங்கள் என்று கேட்கலாம் என கருதுகிறார்கள். நான் இந்த கருத்து போன பதிவிலேயே சொல்லியிருந்தேன். அதனால்தான் திரு ராமதாஸை இவர் போய் பார்த்தார். வெளியே சொல்லப்படுகிற காரணங்கள் உண்மையல்ல, சுத்த பொய். நான் சொல்லுகிற இந்த கூட்டணியை அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று ஒரு தெரிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் இவர் பார்த்தார். எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாடு அரசியல் இவ்வளவு கேவலமாக போகும் என்று நான் எதிர்பார்த்தவர் அல்ல. 50 ஆண்டு காலம் அரசியலில் கூர்ந்து நான் கவனித்திருக்கிறேன், பங்கு பெற்றிருக்கிறேன், 6 முறை சிறை சென்றிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு அரசியல் போய்விடும் என்று நான் கொஞ்சம் கூட யோசித்தவன் அல்ல. ஒருவேளை அது என் முட்டாள்தனமாக இருக்கலாம், போகட்டும். சர்வ கட்சி பிரமுகர்கள் என்று தமிழ்நாட்டில் ஒரு 3 பேர் குறைந்தபட்சம் இருக்கிறார்கள். திரு டாக்டர் ஹெச்வி ஹண்டே சுதந்திரா கட்சியிலே ராஜாஜியால் மூதாரிகரால் ஆசீர்வதிக்கப்பட்டு எம்எல்ஏவாகி அப்பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆரிடம் அடைக்கலம் புகுந்து இவரை எப்படி அதிமுகவிலே இழுத்து கொண்டு இணைத்து கொண்டார் என்பது ஒரு கிசுகிசு கதை. அது இப்போது முக்கியமல்ல, தேவையும் அல்ல நமக்கு. அதற்கு பிறகு இவர் 4 மாத காலம் பிரதம அமைச்சர் பதவியை அலங்கரித்த யங் டர்க் என்று அழைக்கப்பட்ட திரு சந்திரசேகருடைய நான் மறந்துவிட்ட ஒரு கட்சியில் இருந்தார். அதற்கு அடுத்தது புதுக்கோட்டை திருநாவுக்கரசர் எம்ஜிஆரோடு பயணித்து பதவி, பணம், புகழ் சம்பாதித்து பிறகு ஜெயலலிதாவோடு பல்வேறு பின்னணியிலே தனியே வந்து அந்த அம்மையாரோடு இருந்து பிறகு தானே ஒரு கட்சி ஆரம்பித்து தலைமை தாங்கி நடத்தி தோற்று போய் பிஜேபியில் சேர்ந்து அங்கு மத்திய அமைச்சர் பதவியையும் அனுபவித்து பிறகு காங்கிரஸுக்கு போய் காங்கிரஸும் கொஞ்சம் வெட்கமில்லாமல் அவரிடமிருந்த பணத்துக்காக அவரை சேர்த்து கொண்டு அவருக்கு எம்பி பதவியும் கொடுத்து தமிழ்நாட்டின் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பதவியையும் கொடுத்தார்கள். எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர், மேயர் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. காசு இருந்தால் கொடுத்து வாங்கிவிடலாம். ஆனால் காங்கிரஸுக்காக எந்த தியாகமும் செய்யாத ஒருவரை அந்த கட்சியினுடைய தலைமை பதவியில் அமர்த்துவது என்பது காங்கிரஸ் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய்விட்டது. காசுக்கு மட்டும்தான் காங்கிரஸில் மரியாதை என்பதை எடுத்து காட்டுகிறது. அதற்கு அடுத்து திரு செல்வ பெருந்தகை காசு கொட்டி கிடக்கிறது. எப்படி சம்பாதித்தார், எங்கே இருந்து வந்தது எனக்கு தெரியாது. 6 கட்சியில் இருந்திருக்கிறார் அவரும். ஒரு கட்சி 2 கட்சி அல்ல, ஆம்ஸ்ட்ராங் கட்சியிலே கூட இருந்தவர். அவருக்கு ஒரு
தலைமை பதவி வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. எந்த சுயமரியாதை இழப்பதற்கும் அவமானத்தை தாங்கிக் கொள்வதற்கும் ஒரு பதவிக்காக எதையும் தியாகம் செய்கிற ஒரு சாதாரண மனிதர். அவருக்கு இப்போது இவ்வளவு காசு வைத்திருக்கிறோமே, ஒரு அமைச்சராக முடியாதா? நாம் முடிந்தால் துணை முதலமைச்சர் பதவி, இல்லாவிட்டால் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர் பதவி தமிழ்நாட்டில் கிடைக்காதா? நாம் வைத்திருக்கிற காசுக்கு வேறு என்ன மரியாதை? நாம் இவ்வளவு தகிடுதத்தங்கள் செய்தோமே அரசியலிலே, அதற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லையே, ஒரு எம்எல்ஏ பதவி என்பது ஒன்றுமே இல்லையே என்று மனம் புழுங்கி இருக்கிற அவர் ஒரு கூட்டணி அமைக்கலாமா என்று ஒரு முன்னோட்டம் அல்லது சரியான தமிழில் வேவு பார்த்திருக்கிறார். திரு ராமதாஸை பொறுத்தவரை அனுபவசாலி. இவரை புரிந்து கொண்டு விட்டார். இவர் கூட பின்னாலே ஒரு கூட்டணி அமைத்து போவதென்பது தற்கொலைக்கு சமம் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. இன்னொன்றும் அவர் புரிந்து கொண்டார். இவர் பின்னால் அல்லது விஜய் பின்னால் சிபிஎம் இப்படியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தால் இவருடைய மகன் அன்புமணி அதிமுகவோடு கூட்டி வைத்து விடுவார். ஒரு ஹியூமன் சைக்காலஜி, விரோதி கூட ஜெயிக்கலாம், நமக்கு துரோகம் செய்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைப்பதுதான் மனித இயல்பு. அந்த வகையில் ராமதாஸ் திமுகவோடு அல்லது இப்படி ஒரு கூட்டணி செல்வ பெருந்தகை ஆசைப்படுகிற அமைக்க விரும்புகிற கூட்டணியில் இடம்பெற்றால் அன்புமணி அதிமுக பிஜேபி கூட்டணியில் இடம்பெற்று தன் மனைவி திருமதி செல்வியாவை தமிழ்நாட்டில் அமைச்சராக்கி விடுவார். ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வாங்கி கொடுத்து மத்தியில் எப்படியாவது ஒரு அமைச்சர் மந்திரி பதவியை தனக்கு ஏற்பாடு செய்து கொள்வார். அவரிடம் இருக்கிற காசு வைத்து ஒரு 30 தொகுதிகள் அல்லது 40 தொகுதிகள் பிஜேபிக்கு வழங்கப்படுமானால் அதில் 20-25 தொகுதிகளுக்கு நான் செலவு செய்கிறேன் என்று சொல்லி அதற்கு கைமாறாக பலனாக ஊதியமாக ஒரு மத்திய அமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எனவே நான் அறிந்து கொள்வதெல்லாம் திரு ராமதாஸ் மறுத்து ஒதுங்கி கொண்டு விட்டார் என்பதுதான். இல்லை, நான் வரமாட்டேன் என்று. அவருக்கு தான் இனிமேல் ஜெயித்து பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்பு பெரிதாக எங்கும் இல்லை. தன் மகனும் மருமகளும் தன்னை அவமதித்து விட்டு தமிழ்நாட்டில் மருமகளும் மத்திய அரசில் மகனும் வந்துவிட்டால் மிகப்பெரிய அவமானம், அசிங்கம், தோல்வி, கௌரவ குறைவு என்று அவர் கருதுவார். எனவே அவர் ஒதுங்கி கொண்டு விட்டார் என்று நினைக்கிறேன். இந்த பின்னணியில் செல்வ பெருந்தகை ஒதுங்கி கொள்ளுகிற இயல்பல்ல, அவர் கையில் மாட்டியிருக்கிற காசும் அவரை ஒதுங்க அனுமதிக்காது என்று நான் நம்புகிறேன். எனவே தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் இன்னொரு கூட்டணி, காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி வந்தால் அது ஆச்சரியப்படுவதற்கோ அதிர்ச்சி அளிப்பதற்கோ உள்ள விஷயமாக நான் கருதவில்லை. தமிழ்நாட்டு இன்றைய அரசியலில் எதுவும் நடக்கலாம், யாரும் தடுக்க முடியாது. எல்லோருக்கும் பணம் பையிலே வைத்திருக்கிற எல்லோருக்கும் பதவி ஆசை. இறைவன் மட்டுமே தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம்.